நாம் வாசித்த இந்த சங்கீதத்திலே ஒரு பக்தன் இவ்விதமாய் சொல்லுகிறார், கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். இந்த செய்தியுடைய தலைப்பு, காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர். எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் தான் என் காரியத்தை வாய்க்க பண்ண முடியும்ட்டு? பிரியமானவர்களே, நம்முடைய காரியத்தை கர்த்தர் தான் வாய்க்க பண்ண முடியும். அதனால்தான் இந்த பக்தன் சொல்றாரு, கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். அவருக்கு என்ன கஷ்டமோ நெருக்கமோ பிரச்சனையோ தெரியல. ஆனா அவர் வாழ்க்கையில ஒண்ணு அறிந்திருந்தாரு, எல்லா நெருக்கத்திலிருந்தும் என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் தான் ரட்சிக்க முடியும், கர்த்தர் தான் எங்கள் காரியத்தை வாய்க்க பண்ண முடியும்ட்டு அவர் கர்த்தரை நோக்கி அவர் என்ன பண்றாருன்னா இந்த காரியத்தை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற ஒரு தெய்வமாக அவர் இருக்கிறார். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவர் வாய்க்க பண்ணினால் மட்டும்தான் அது வாய்க்கும். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணணும்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு விருப்பம் இருக்கு. எனக்காக ஆண்டவர் பேச மாட்டாரா? எனக்காக ஆண்டவர் இந்த காரியத்தை முடித்து கொடுக்க மாட்டாரா? எனக்காக கர்த்தர் இந்த காரியத்துல வழக்காட மாட்டாரா? எனக்காக கர்த்தர் இந்த காரியத்துல ஒரு யுத்தம் பண்ண மாட்டாரா? பல நாட்களாய் முடியாமல் இருக்கிற இந்த காரியத்தை ஆண்டவர் ஒரு முடிவுக்கு கொண்டு வர மாட்டாரா? என்றைக்கு என் காரியம் வாய்க்கும் என்று பல நேரங்களில நாம் யோசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய காரியத்தை நிச்சயமாகவே கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? ஒரு 4 காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் பேசும்படி என்னுடைய உள்ளத்திலே நான் ஏவப்படுகிறேன். முதலாவது வாசியுங்கள், 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார். கரங்களை தட்டி ஆண்டவர் ஒரு மகிமை செலுத்துவோமா? அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியத்தை வாய்க்க பண்ணினார். பிரியமானவர்களே, உசியா என்கிற ஒரு ராஜா, சகரியா என்கிற ஒரு தேவ மனிதன் வாழ்ந்த காலத்திலே கர்த்தரை தேடும்படி மனதிணங்கி இருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுடைய மனது கர்த்தரை தேட இணைந்து கொண்டது அல்லது இசைந்து கொண்டது. ஆண்டவரை நம்முடைய மனதிலிருந்து நாம் தேட வேண்டும். ஆண்டவரை எங்கிருந்து தேடணும்? நம்முடைய மனதிலிருந்து ஆண்டவரை தேட வேண்டும். நம்முடைய மனது ஆண்டவரை தேட வேண்டும். நம்முடைய மனது ஆண்டவரை தேட இசைந்து கொள்ள வேண்டும். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் எல்லாம் தேவன் அவன் காரியத்தை என்ன பண்ணாரு? வாய்க்க பண்ணினார். முதலாவது, கர்த்தர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணணும் அப்படின்னா முதலாவது கர்த்தரை நாம தேடணுங்க. கர்த்தரை தேடாம நம்முடைய காரியங்கள் என்ன ஆகாது? வாய்க்காது. நீங்க வேதத்துல யாருக்கெல்லாம் காரியங்கள் வாய்த்ததோ அவங்க வாழ்க்கையெல்லாம் நீங்க பாப்பீங்கன்னா அவங்க கர்த்தரை தேடுகிறவர்களாக இருந்தார்கள். உதாரணத்துக்கு தாவீதுடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில வாய்க்க பண்ணினார். காரணம் என்ன? 55ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்துல அவன் இவ்விதமாய் சொல்லுகிறான், அந்தி சந்தி மத்தியான வேளையில நான் தியானம் பண்ணி என்ன பண்ணுவேன்? முறையிடுவேன். அந்தி என்பது அதிகாலை, சந்தி என்பது சாயங்காலம். அதிகாலையிலும் கர்த்தரை நான் தேடுவேன், சாயங்காலத்திலும் கர்த்தரை நான் தேடுவேன், மத்தியானத்திலும் கர்த்தரை நான் தேடுவேன். ஒரு நாளைக்கு 3 முறை ஆண்டவரை தேடி இருக்கிறாங்க. பாருங்க, அவனுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். தாவீதுக்கு அனுகூலமாய் நிறைய காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணார்னா செய்தார் என்பதை வேதத்துல நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி தானியேலுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா தானியேல் 6:10 ஒரு மாசத்துக்கு ராஜாவை தவிர யாரும் அவங்க தெய்வத்தை வழிபடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. மீறி வழிபட்டா சிங்க கெபில போடப்படும். ஆனாலும் பாருங்க, அவன் தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் பரலோகத்தின் தேவனை நோக்கி முழங்கால் படியிட்டு அவன் அந்தரங்கமா இல்ல, ஜன்னல் எல்லாம் திறந்து வச்சுட்டு
எவன் பாக்குறீங்களோ பாத்துங்கடா, என்ன பண்றீங்களோ பண்ணீங்க, ஆனா என்னையும் தேவனையும் பறிக்க முடியாது. நான் என் தேவனோடு கூட உறவாடுவதை, பேசுவதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்ட்டு அவன் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 முறை ஆண்டவரை தேடி இருக்கிறான். யாரு? தானியேல். ஒரு பெரிய தேசம், ஒரு பெரிய சாம்ராஜ்யம், ஒரு பெரிய அரசாட்சி, ஒரு பெரிய வல்லரசு பாபிலோன். அந்த தேசத்துல ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கான். இவனுக்கு கீழே 3 பிரதானிகள் இருக்காங்க. அந்த 3 பிரதானிகளுக்கு கீழே 120 பிரதானிகள் இருக்காங்க. இந்த 123 பேரையும் அவன் சூப்பர்வைசிங் பண்ணணும். பாருங்க, 123 பேர் எப்படி வேலை செய்யறாங்க, அவங்கள வேலை வாங்கணும், அவங்கள கண்காணிக்கணும். அப்போ எவ்வளவு பிஸியான ஒரு ஷெட்யூல் அவருக்கு இருந்திருக்கும் பாருங்க. இவ்வளோ உயர்ந்த பதவியிலும், இவ்வளோ பிஸியான ஷெட்யூல்லையும் தானியேல் ஒரு நாளைக்கு எத்தனை வேலை ஜெபம் பண்ணிக்கிறாரு? நம்மளாம் அவர் அளவுக்கு பிஸி கிடையாது. ஆனா 3 மணி நேரம் ஜெபம் பண்ணது, 3 நிமிஷம் ஜெபம் பண்ணது நம்ம வாழ்க்கையில பெருசா இருக்கு. பாருங்க, எவ்வளவு பிஸியான ஷெட்யூல்லையும் கர்த்தரை தேடி இருக்காரு. அதனாலதான் அவங்களுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். இயேசு கிறிஸ்து அதிகாலமே இருட்டோடு இருந்து வனாந்திரமான ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்றார். சாயங்காலம் மலையில போய் ஜெபம் பண்றார். ராத்திரி கெத்செமனே தோட்டத்துல போய் ஜெபம் பண்றார். இதெல்லாம் அவர் வழக்கத்தின்படி செய்தாராம். 3 வேளையும் அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா அவரு கூட ஜெபம் பண்ணிருக்கிறாரு இல்லைங்களா? அதிகாலையில எழுந்து ஜெபம் பண்றாரு, சாயங்காலத்துல தனியா ஜெபம் பண்றாரு, ராத்திரியில போய் கெத்செமனே தோட்டத்துல ஜெபம் பண்றாரு. அதனால அவருடைய காரியங்களை பிதாவாகிய தேவன் வாய்க்க பண்ணினார். இவங்க எல்லாரையும் ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணி போயிட்டார். 119 சங்கீதம் 164 வசனத்துல, உம்முடைய நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளிலே 7 தரம் உம்மை துதிக்கிறேன். இந்த சங்கீதத்தை எழுதினது எஸ்ரா எழுதினதாக அநேக வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. ஒரு நாள்ல 7 தரம் கர்த்தரை தேடி இருக்காருங்க. நமக்கு 7 நாள்ல ஒரு நாள் கர்த்தரை தேடுது பெருசா இருக்கு. வாரத்துல ஒரு நாள் கர்த்தரை தேடுது நமக்கு என்னவா இருக்கு? பெருசா இருக்கு. ஒரு வாரத்துல ஒரு நாள் ஆலயத்துக்கு வந்துட்டு போயிட்டோம்னா அதையே பெரிய சாதனைன்னு நினைக்கிறோம். இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டேன், இன்னைக்கு நான் அட்டெண்டன்ஸ் போட்டேன். பிரியமானவர்களே, ஆண்டவரை நம்ம தேடணுங்க. கர்த்தரை தேடாம காரியம் வாய்க்காது. நம்முடைய அனுதின வாழ்க்கையில கர்த்தரை தேடணும். தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தரை தேடணும். நம்முடைய மனது ஆண்டவரை தேடணும். தனிப்பட்ட நேரமெல்லாம் ஜெபமாய், ஆராதனையா, வேத தியானமாய் யாருக்கு மாறுகிறதோ அவர்களுக்கு கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீ ஆண்டவரை தேடணும். கோயில் கடவுளை ஆண்டவரை தேடணும். கோயில் மாடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? கோயில சுத்தி வரும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கோயில சுத்தி வந்துட்டா பெருசுன்னு நினைக்கிறோம். கோயில் கடவுளா இயேசுநாதரை பார்க்காதீங்க. சர்ச்சில் இயேசுநாதர் இருக்கிறார். பரிசுத்தமான இடம், பயபக்திக்குரிய இடம், கனத்துக்குரிய இடம், பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ளக்கூடிய இடம். பிரியமானவர்களே, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அன்னைக்கு மட்டும் ஆண்டவரை தேடிட்டு மத்த 6 நாட்கள் கர்த்தரை நம்ம தேடாம நம்முடைய இஷ்டம் போல மனம் போன போக்குல வாழ்வோமானால் நம்முடைய காரியம் என்ன ஆகாது? வாய்க்காது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நான் ஆண்டவரை தேடுவேன் அப்படின்னா நீங்க கிறிஸ்தவத்துல உறவின் அடிப்படையில் இல்ல, நீங்க ஒரு மதவாதியா இருக்கிறீங்க. மதவாதிகளுக்கு ஆண்டவர் ஒண்ணும் செய்ய முடியாதுங்க. கிறிஸ்தவம் என்பது மதம் கிடையாது. கிறிஸ்தவம் என்பது அது ஒரு உறவு. தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் எப்படி ஒரு உறவு இருக்கிறதோ அது போல எனக்கும் ஆண்டவருக்குமான உறவு தான் கிறிஸ்தவம். நம்ம வேலையில இருந்தாலும் கூட நம்முடைய ஆவி தேவனோடு கனெக்ட் ஆகணுங்க. நம்ம ஆண்டவரை துதித்து கொண்டு அவருடைய மகத்துவங்களை தியானித்து கொண்டு கர்த்தரோடு கூட நம்ம ஒரு உறவுல இருக்கிறோம் தெரியுங்களா? அந்த ஒரு நிலைப்பாடுக்குள்ள வரணும். ராஜாஜி சொல்லுவாரு, கிறிஸ்தவர்கள் ஒரு நீர்மூழ்கி கப்பல் மாதிரி. இந்த நீர்மூழ்கி கப்பல் கடலுக்கு அடியில சில ஆராய்ச்சிக்காக போவோம். எப்ப அது மேல வரும்னு தெரியாது. சில நாட்கள் ஆகலாம், சில வாரங்கள் ஆகலாம், ஏன் மாதம் கூட ஆகலாம். அவர் சொல்றாரு, கிறிஸ்தவன் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போவான், அப்புறம் பாத்தீங்கன்னா உலகத்துக்குள்ள போயிடுவான். 6 நாள் உலகத்துக்குள்ள போயிட்டு மறுபடியும் எப்போதான் மேல வருவான்?
ஞாயிற்றுக்கிழமை தான் மேல வருவான். ஒரு நீர்மூழ்கி கப்பல் என்று அவர் அந்த காலத்திலே சொல்லுகிறார். ஏன்னா அப்படி அநேகர் வாழ்ந்து இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, நாம் அப்படி அல்ல. ஏதோ கோயில் கடவுளை இயேசுநாதரை தேடுற ஆளா இருக்கக்கூடாது. தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு தான் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஒரு தேவைக்காக ஆண்டவரை தேடுற ஒரு கூட்டமா நம்ம இருக்கக்கூடாது. ஒரு தேவை, ஒரு நெருக்கம்னா இயேசுநாதர் தேடி வருது. எல்லாரும் அப்படி வந்துதான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஆனா அந்த தேவை முடிஞ்ச உடனே நம்ம கர்த்தரை விட்டு விடக்கூடாது. சில பேர் பாருங்களேன், அவங்களுக்கு ஒரு தேவைன்னா நம்மளை போட்டு ரொம்ப நெருக்குவாங்க. அந்த காரியம் அவங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னு வைங்களேன், நம்மளை கண்டுக்க விட மாட்டாங்க. அப்ப நம்ம மனசுல என்ன தோணும்? ஒரு தேவை, ஒரு கஷ்டம் நம்ம போது என்கிட்ட வந்தான், இனி நம்மளை கண்டுக்க கூட. இப்ப இயேசுநாதர் நினைப்பார் இல்லையா? ஒருத்தனை பார்த்து கேட்டார், அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஆண்டவர் அப்படி ஒரு கேள்வியை கேட்பார். ஏப்பா, சுகம் பெற்றவர்கள் 10 பேர் தானே, மீதி 9 பேர் எங்க? 9 பேர் வர்றதுக்கு அவன் என்னங்க பண்ணுவான்? அப்ப ஏன் ஆண்டவர் கேட்டார்னா, உனக்கு மட்டும்தான் அந்த நன்றி உள்ள இருதயம் இருக்கு, அந்த 9 பேருக்கு இல்லையாப்பா. அதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, கேட்கிறாரு. அவங்க என்னைய தேடி வரலையே. ஊர் ஒதுக்கி வச்சது, உலகம் ஒதுக்கி வச்சது, சமுதாயம் ஒதுக்கி வச்சது, பிரமாணம் ஒதுக்கி வச்சது, பாளையத்துக்கு புறம்பே தான் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒருத்தனை அவங்களெல்லாம் நான் சுகமாக்குனேன், எந்த காசுமே அதுக்காக வாங்கல. ஆனா அவங்களுக்கு ஒரு நன்றி உள்ள இருதயம் இல்லையே. சுகமான நீ ஒருத்தன் தானே என்னைய தேடி வந்திருக்கிறேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு தேவைக்காக ஆண்டவரை தேடி வர ஆட்களா இருக்க கூடாது. நம்முடைய தேவையா ஆண்டவரா மாறிடணும். நம்முடைய தேடல ஆண்டவரா மாறிடும் சொன்னா கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். பிரியமானவர்களே, இப்ப யோசித்து பாருங்க, என் தேடல் எப்படிப்பட்டதா இருக்கு. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17-18, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், நாளையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். எதை கண்டடைவானா? அடுத்த வசனத்துல சொல்றாரு, ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. அப்ப மனுஷன் இதை கண்டடைவதற்காக தான் நீ பயங்கரமா உழைக்கிறான், கஷ்டப்படுறான். ஆண்டோடைய பிள்ளைங்க நல்லா உழைக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும், பிரிஸ்கா இருக்கணும், சோம்பேறிகளா இருக்கக்கூடாது. சோம்பேறி ஆண்டவர் ஒரு நாள் ஆசீர்வதிக்கவே மாட்டார். ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்ததெல்லாம் பாருங்க, ஒரு சோம்பேறி கூட இல்ல. 2 பேர் வலையை அழிச்சிட்டு இருக்கிறான், 2 பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறான். அப்பதான் ஒருத்தன் இன்கம் டாக்ஸ் வேலையை முடிச்சுட்டு வரான். ஏதோ ஒரு வேலையில பிஸியா இருந்தவங்களை தான் கர்த்தர் ஊழியத்தை அழைக்கிறார். வாங்கப்பா, மீன் பிடிச்சது போதும், உங்களை மனுஷரை பிடிக்கிறவங்கள நான் மாற்றுறேன். ஒரு சோம்பேறி கூட ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கல. ஏன் தெரியுங்களா? சோம்பேறியை கொண்டு ஒன்னும் செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் தெரியும். அப்ப நம்ம உழைக்கணும். ஆனா அதே சமயம் பிரியமானவர்களே, உழைப்ப மட்டுமே நம்ம சார்ந்துடக்கூடாது. இதனாலதான் எனக்கு ஐஸ்வர்யம் வரும், கனம் வரும், நிலையான பொருள் வரும், நீதி வரும். மனுஷன் என்ன நினைக்கிறான்? கோயிலுக்கு போனா எல்லாம் வந்துடுமா? காசு, பணம், துட்டு எப்படி வரும்? உழைக்கணும், கண்டிப்பா உழைக்கணும் தான், கண்டிப்பா உழைக்கணும் தான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ உழைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ முதலாவது என்ன தேடுப்பா. இதெல்லாம் கண்டடைவதற்கு நான் உனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணும். ஐஸ்வர்யம் வேணுமா? என்கிட்ட இருக்கு. கனம் வேணுமா? என்கிட்ட இருக்கு. நிலையான பொருள் வேணுமா? என்கிட்ட இருக்கு. நீதி வேணுமா? என்கிட்ட இருக்கு. நீ என்ன தேடும் பொழுது இதெல்லாம் வாழ்க்கையில நான் வாய்க்க பண்ணுவேன்றார். நீ மனுஷன் என்ன நினைக்கிறான்? பணம் இருந்தாதான் கனம், பணம் இருந்தாதான் நல்ல பொருள், வீடு வாங்க முடியும், கார் வாங்க முடியும், நல்ல சில பொருட்களை வாங்க முடியும். பணம் இருந்தாதான் இந்த உலகத்துல நீதி கூட கிடைக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இது எல்லாமே என்கிட்ட இருக்கு, நீ என்ன தேடும் பொழுது இதெல்லாம் கண்டடைவதற்கு நான் உனக்கு உதவி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க கர்த்தரை தேடி நீங்க உழைத்து பாருங்க, உங்கள் உழைப்பை, உங்கள் பிரயாசத்தை, உங்கள் முயற்சிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. இனி கர்த்தரை நம்ம தேடாம சில முயற்சிகள், பிரயாசங்கள் எடுக்கிறோம், அதனாலதான் நமக்கு காரியங்கள் வாய்க்க மாட்டுது. காலையில 6 மணிக்கு ஒரு வேலை இருக்கா, 5 மணிக்கு எந்திரிச்சு ஆண்டவரை தேடிடுங்க. 5 மணிக்கு ஒரு வேலை இருக்கா, 4 மணிக்கு எந்திரிச்சு ஆண்டவரை தேடிடுங்க. 4 மணிக்கு ஒரு வேலை இருக்கா, 3 மணிக்கு எந்திரிச்சு ஆண்டவரை தேடுங்க. நீங்க முதலாவது கர்த்தரை தேடி பாருங்க. வேதம் சொல்லுகிறது மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு, நீங்க எதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ இந்த பூமிக்குரிய காரியங்கள், ஆண்டவர் வந்து அதெல்லாம் கூடவே நான் சேர்த்தே கொடுக்கிறேன்றார். சில ஆட்கள் வேலை செய்து சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நல்ல வேலை செய்யறாங்கன்னு வைங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்க கொடுக்குற கூலியை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க, தெரியாம வச்சுக்கோன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா நீ நல்ல வேலைக்காரன்பா, நீ எனக்கு வேணும் ரொம்ப,
அப்ப பாருங்க, அவங்க கூடுதலா கொடுக்குறாங்க இல்லைங்களா? ஆண்டோடைய மனசு கூட பாருங்க, எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் என்னுடைய மக முதல்ல என்ன தேடிடுறாங்கப்பா, அதனால இன்னைக்கு அவங்க வருமானத்தை கொஞ்சம் கூட கொடுத்துருவோம், இன்னைக்கு நல்ல பலனை கொஞ்சம் கூட கொடுத்துருவோம். அப்ப ஆண்டவருடைய மனசு ஏங்கணும். நமக்கு சில காரியங்களை ஆண்டவர் அள்ளி கொடுப்பதற்கு. நம்முடைய ஆண்டவர் எப்போதுமே கிள்ளி கொடுக்கிறவர் அல்ல, மனுஷன் தான் கிள்ளி கொடுப்பான். ஆண்டவர் நமக்கு எப்போதுமே அள்ளி கொடுக்கிறவர் தான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, முதலாவது நாம அவரை என்ன பண்ணணும்னா தேடும் பொழுது கர்த்தர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீங்க ஏன் காரியம் வாய்க்க மாட்டது தெரியுங்களா? ஒரு வசனம் வாசிங்க, எரேமியா 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. எரேமியா 10:21. மேய்ப்பர்கள் மிருக குணம் உள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமல் போனார்கள், அதனால அவங்க காரியம் வாய்க்கல. மந்தைகள்னா அடக்கப்பட்டதாம், சிதறடிக்கப்பட்டது. மேய்ப்பர்கள் அப்படின்னா ஊழியக்காரர்கள். ஊழியக்காருக்கே இந்த நலமானா விசுவாசிகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஊழியக்காரரே கர்த்தரை தேடலன்னா அவருக்கு எது வாய்க்காதான்? காரியம் வாய்க்காதான். ஊழியக்காருக்கே இந்த நலமானா அப்ப விசுவாசிங்க எவ்வளவு கர்த்தரை தேடணும். ஊழியக்காரா இருந்தாலும், சபையில விசுவாசியா இருந்தாலும், இல்ல வசவூசியா இருந்தாலும், கர்த்தரை தேடினாதான் காரியம் வாய்க்கும். கர்த்தரை தேடலன்னா என்ன வாய்க்காது. அப்போ மேய்ப்பர்கள் மிருக குணமுள்ளமாகி கர்த்தரை தேடாமல் போனபடினால அவங்க காரியம் வாய்க்கல, மந்தைகள் சிதறடிக்கப்பட்டதாம். அப்போ ஒரு ஊழியக்காரரே ஆண்டவரை தேடினாதான் காரியம் வாய்க்கணும். அப்போ விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் ஆண்டவரை எவ்வளவா தேடணும். அப்போ கர்த்தரை உசியா ராஜா பாருங்க, கர்த்தரை தேடின நாட்களில் எல்லாம் அவன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். பக்கத்துல ஒரு கையை பிடிச்சி சொல்லுங்க, கர்த்தரை தேடினாதான் உங்க காரியம் வாய்க்கும். பிரியமானவர்களே, வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கர்த்தரை தேடுற ஆளா இருக்க கூடாது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எப்பவுமே ஆண்டவரை நம்ம தேடணும். நம்ம மனது அதற்காக இயங்குறோம். கொஞ்ச நேரம் டைம் கிடைச்சா ஆண்டவரை துதிக்கணும், பைபிள் படிக்கணும், ஆண்டவரை பத்தி ஒரு 4 பேருக்கு சொல்லணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், ஆத்தும ஆதாயம் பண்ணணும், ஊழியம் செய்யணும். கொஞ்சம் டைம் கிடைச்சா நல்ல ஆவியில வளர்ந்தவர்களை போய் பார்த்து அவங்களோட கூட ஒரு ஐக்கியம் வச்சுக்கணும். இப்படி எல்லாம் நீங்க ஆண்டவரை தேடி பாருங்களேன், உங்க காரியத்தை கர்த்தர் வாய்க்க போனார். இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆண்டவர் நமக்கு கொடுத்தாலும் நீ பாருங்க, செபிக்க, துதிக்க, ஆராதிக்க அந்த நேரத்தை பயன்படுத்தாம நம்ம மணிக்கணக்கா என்ன பண்றோம், சீரியல்களை பார்த்து கொண்டு, டிவிகளை பார்த்து கொண்டு அந்த தப்ப ரொம்ப தாராளமா செய்து கொண்டு இருக்கிறோம். யோசித்து பாருங்க. இன்னைக்கு சில வீடுகள்ல பிரேயர் வைக்கும், பக்கத்துல இருக்கிறவங்களை கூப்பிட்டு பாரு, 4 பேர் வரமாட்டாங்க. ஏன்? அவங்க வீட்டுல காலையில இருந்து நீயா நானா, பிக் பாஸ், அது இது எல்லாம் ஓடிட்டு இருக்கும். சாயங்காலம் போயிட்டு அக்கா வீட்டுல ஜபாச்சிரவா, ஒருத்தர் வரமாட்டாங்க உங்க வீட்டுக்கு. உங்க வீடு எப்பவுமோ ஜெபிக்கிற ஒரு வீடா, ஆண்டவரை தேடுற ஒரு வீடா? உங்க வீட்டுல பாட்டு சத்தம் கேட்கணும், ஜப சத்தம் கேட்கணும். ஐயோ இந்த வீட்டுக்கு போனா என் பிரச்சனையை சொன்னா எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்முடைய வீட்டை அவர்கள் தேடி வரணுங்க. நீ என் தேடல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இன்னைக்கு ஏன் என் காரியங்கள் வாய்க்கல? பிரியமானவர்களே, நாம் முதலாவது கர்த்தரை தேடும் போது நம்முடைய காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணுவார். இரண்டாவது, உபாகமம் 29:9 வாசிங்க. உபாகமம் 29:9. இரண்டாவது, கர்த்தர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும்? இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. இப்பொழுதும் நீங்கள் செய்கிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்கணும்னா இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்யணுமா? இரண்டாவது, கர்த்தர் நம்முடைய காரியத்தை நமக்கு வாய்க்க பண்ணணும்னா கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கை கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தையை என்ன பண்ணணும்? நாம கை கொள்ளணும். முதல்ல கர்த்தரை தேடணும். இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும்? கை கொள்ளணும். அப்ப பாருங்க, தேவன் மோசேயின் மூலியமா இஸ்ரவேல் ஜனங்களோடு செய்து கொண்டது பழைய உடன்படிக்கை.
தேவன் இயேசு கிறிஸ்து மூலியமாய் முழு மனுக்குலத்தோடு செய்து கொண்ட உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை. 2 உடன்படிக்கையுமே பைபிள்ல இருக்குங்க. இந்த உடன்படிக்கையின் வார்த்தையின்படி யாரெல்லாம் செய்கிறார்களோ அவங்களுக்கு தான் காரியத்தை என்ன பண்றாரா, இப்போதும் நீங்கள் செய்கிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்கணும்னா இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணுமா கொண்டு அதன்படி செய்ய நாம ரொம்ப கவனமா இருக்கணும். இதான் யோசுவா சொல்றாரு. யோசுவா 1:8 சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதி இருக்கிறபடி எல்லாம் செய்ய நீ எப்படி இரு, கவனமா இரு, இரவும் பகலும் இதை தியானித்து கொண்டிரு, அப்போது உன் வழி வாய்க்கும், நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். ஏசாயா 48:15 கூட சொல்றார், உன் வழி வாய்க்கும். நம்முடைய வழியை கர்த்தர் வாய்க்க பண்ணணும்னா, நம்முடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணணும்னா ஆண்டவர் சொல்றாரு, அவர் எழுதி கொடுத்த இந்த பரிசுத்த வேதத்தை நம்ம கை கொண்டு இரவும் பகலும் அதை தியானிக்கும் போது கர்த்தர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். 1 சங்கீதம் 2:3 வேதத்தில் பிரியமா இருந்து, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம், சில பேர் சொல்லுவாங்க, நான் எது செஞ்சாலும் வாய்க்க மாட்டேது பிரதர், நான் எது தொட்டாலும் விளங்க மாட்டேது பிரதர், நான் எதைத்தான் செய்யுது எதைத்தான் ஆரம்பிக்குதுன்னு தெரியல, மற்றவங்க எல்லாம் தொட்டா பொண்ணா ஆயிடுது, நான் எது தொட்டாலும் மண்ணா ஆயிடுது, நான் எது தொட்டாலும் எனக்கு எதுவும் விளங்காமலே போகுது, காரியமே வாய்க்க மாட்டேது. பிரியமானவர்களே, கொஞ்சம் உட்கார்ந்து உங்க வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. நான் எந்த அளவுக்கு தேவனை தேடுறேன், எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நான் தேடுறேன். வெளிப்பாடு 1:3 சொல்லுது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதில் எழுதி இருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவனும் தான் யாரு? அப்ப நான் எவ்வளவு நேரம் வாசிக்கிறேன்? வாசிக்கும் போது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறேனா? கேட்டு அதை கை கொள்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேனா? அப்படிப்பட்ட மனுஷன் தான் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்ம வாழ்க்கையில தேவன் ஏதோ ஒரு காரியத்தை வாய்க்க பண்ண விரும்புகிறார், அதற்காக சில வசனங்களை அனுப்புகிறார். அப்படி அனுப்பும் போது கர்த்தர் இதை எனக்காக தான் பேசுறாரு என்று அந்த வசனங்களை யாரெல்லாம் பிடித்து கொண்டு பற்றி கொண்டு அந்த வார்த்தைகளுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் விரும்புகிற காரியத்தை வாய்க்கும்படி செய்கிறாராம். ஆனா நிறைய நேரங்கள ஆண்டவர் வசனத்தை அனுப்பினாலும் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்துவதனால அந்த வசனம் வெறுமையாய் திரும்புது. ஆண்டவர் சொல்றாரு, வசனம் என்கிட்ட வெறுமையா திரும்ப கூடாதுன்றார். வாசிங்க ஏசாயா 55:11 வாசிங்க. ஏசாயா 55:11. அப்படியே வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல், அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அப்போ தேவன் ஏதோ ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில, குடும்பத்துல, பிசினஸ்ல, ஊழியத்துல செய்ய விரும்புறார். நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ண விரும்புறார். அதுக்காக வசனங்களை அனுப்புகிறார். அப்ப அந்த வசனங்கள் வரும்போது அந்த வசனங்களை பிடித்து கொண்டு அந்த வசனத்துக்கு யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார்களோ அந்த வசனம் தேவன் விரும்பின காரியத்தை அவங்க வாழ்க்கையில வாய்க்கும்படி செய்யுமா. ஆனா நிறைய நேரம் இருதயத்தை கடினப்படுத்தும் போது வசனம் வெறுமையா திரும்புது. பசங்க கேட்கும் போதே சில பேர் நினைப்பாங்க, இந்த செய்தி முன்னாடி மஞ்சா புடவை கட்டின்னு ஒரு அக்கா உட்கார்ந்துக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்குதான். முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற ஆள் நினைக்கும், பின்னாடி ஒண்ணு பிங்க் கலர்ல ஒரு புடவை கட்டினு இன்னைக்கு வந்துக்குது, அதுக்குதான் செய்தி. முன்னாடி உட்கார்ற ஆளு பின்னாடி உட்கார்ற ஆளு. அப்ப என்னைக்குதான் ஆண்டவர் உங்களுக்கு பேசுறாரு? வர வசனங்கள்லாம் இவங்களுக்கு அவங்களுக்கு திருப்பி. இன்னைக்கு ஒருத்தர் வரல, இன்னைக்கு செய்தியே அவங்களுக்கு தான். வராதவங்களுக்கு எங்க ஆண்டவர் பேச போறாரு? வந்த உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுவார். அப்ப வர வசனங்கள் எல்லாம் திருப்பி விடுது, இது எனக்கு இல்ல எனக்கு இல்ல எனக்கு இல்ல. அப்ப எப்படி காரியம் உங்களுக்கு வாய்க்கும்? ஆண்டவர் பேசும்போது உங்களுக்கு என்ன பேசுறாரு அது மட்டும் பாருங்க. நீ ஆண்டவர் என்கிட்ட என்ன பேசுறாரு, எனக்கு என்ன உணர்த்துறாரு, அதை நீங்க பிடித்து கொண்டு அதுக்கு உங்களை ஒப்பு கொடுப்பதற்கு என்ன வழியா அதை பாருங்க. ஒரு நாள் ஆராதனை முடிஞ்சு எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. இயேசுநாதர் ஒரு விசுவாசி வீட்டுக்கு போனாராம். சரி, இன்னைக்கு நம்ம சபையில பேசி இருக்கோம், அதை குறிச்சு வீடுகள்ல என்ன பேசுறாங்க. போனா திண்ணையில 2 கேடு உட்கார்ந்து இருந்துச்சு. ஒரு தாத்தாவும் பாட்டியும் 2 பேர் பேசியிருந்தாங்க. இன்னைக்கு ஐயா இன்னும் அருமையா பிரசங்கம் பண்ணாரு. என் வாழ்க்கையில இப்படி ஒரு மெசேஜை நான் கேட்டதே இல்லை. அம்போட்டு பிரசங்கமும் இன்னைக்கு நம்ம மருமகளுக்கு தான்.
ஆண்டவர் யோசிச்சார், அப்ப இந்த கேடுங்களுக்கு நம்ம பேசல போல அப்படின்னு நேரா ஹாலுக்கு போனார். தென்னையில இருந்து இப்ப எங்க போயிட்டாரு? ஹாலுக்கு போயிட்டார். ஹாலுக்கு போனா மருமகளும் பையனும் உட்காந்து பேசினுங்கிறாங்க. இன்னைக்கு ஐயா என்ன மாதிரி பிரசங்கம் பண்ணார். இன்னைக்கு அவர் பண்ண ஒவ்வொரு பிரசங்கமும் நம்ம பிள்ளைங்களுக்கு தான். அப்ப ஆண்டவர் நினைச்சாரு, ஓ அப்ப இவங்களுக்கும் நம்ம பேசலையோ அப்படின்ட்டு அப்படியே கொல்லை பக்கம் போனார். தோட்டத்துல 2 பிள்ளைங்களும் விளாண்டுக்குது. அந்த 2 பிள்ளைங்க மணல்ல வீடு கட்டின்னு பேசின்னு விளாண்டுக்குது. இன்னைக்கு பாஸ்டர் ஐயா சூப்பரா பிரசங்கம் பண்ணார்ல, அவ்வளோ பிரசங்கமும் திண்ணையில உட்காந்துங்கிற 2 கேடுகளுக்கு தான். எப்ப பார்த்தாலும் இங்க நிக்காது அங்க நிக்காது, இதை நான் குட்டி ட்ரெஸ் போட்டுற. அந்த பையன் யாரு? அந்த பொண்ணு எதுக்கு இங்க வருது நம்ம வீட்டுக்கு? நீ எதுக்கு அங்க போற? எப்ப பார்த்தாலும் நம்மள திட்டினுக்குதுங்க. இன்னைக்கு ஐயா பிரசங்கம் பண்ணது எல்லாம் நம்ம தாத்தா பாட்டிக்கு தான். அப்ப ஆண்டவர் யோசிச்சார், இந்த வீட்டுல நம்ம யாருக்குமே பேசல போலான்ட்டு ரொம்ப துக்கத்தோடு போனார். நீ நிறைய வீடுங்கள்ல அப்படிதான் இருக்கு. இன்னைக்குமே நமக்குன்னு எடுத்துக்க மாட்டோம் பிரசங்கத்தை. இன்னைக்கு இந்த பிரசங்க அவங்களுக்கு இவங்களுக்கு. நான் சொல்றேன், இந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு இருக்குமானால் நம்முடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ண முடியாது. ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு என்ன பேசுறாரு அப்படி சத்தத்தை நம்ம கேட்கணுங்க. நிறைய நேரங்கள்ல பைபிள் ஞாயிற்றுக்கிழமை காலையில தான் சில பேர் தேடுவாங்க. போன வாரம் என் பைபிளை இங்கதானே வச்சேன், எத்தனை முறை சொல்றேன் என் பைபிளை எடுக்காதீங்கன்ட்டு. தேடி பைபிளை கண்டுபிடிச்சுன்னு சர்ச்சுக்கு வருது சில ஆட்கள் பெரிய விஷயமா ஆகுது. வீட்டுல இருந்து ஒருத்தருக்கு ஆபீஸ்ல ஒரு செக்கு கொடுத்தாங்க 5 லட்சம் ரூபாய். ரொம்ப காலமா வர வேண்டிய பணம். இப்படியே போராடி அதை ஒரு நாள் வாங்கிட்டாரு. ரொம்ப மகிழ்ச்சி. மண்டே கொடுத்தாங்க. வாங்கிட்டு வீட்டுல வச்சுட்டு எல்லாருக்கும் காமிச்சிட்டு, நாளைக்கு போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணி இந்த 5 லட்சத்தை வச்சு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தார். மறுநாள் செக்க தேடுறாரு, செக்க காணும். மனைவி கூப்பிட்டு சொல்றாரு, செக்கு எங்க வச்ச நாம இல்லாம தேடி வை, சாயங்காலம் வாங்கிக்கிறேன், அடுத்த நாள் புதன்கிழமை போட்டுடலாம். இவர் ஆபீஸ் போயிட்டு கேட்கிறாரு, அந்த அம்மா எங்க வீடு பூரா தேடிட்டாங்க, எங்கன்னு தெரியல. சமக்கும் போட்டு மனைவி செம்ம திட்டு. பிள்ளைங்களை கூப்பிட்டு, அது கலர் பேப்பர் நினைச்சு கிறுக்கி எங்கன்னா குப்பியில போட்டீங்களா? பிள்ளைங்களா நீங்க எல்லாம் பிசாசுங்க. பிள்ளைங்களை போட்டு திட்டி, நான் நாளைக்கு சாயங்காலம் வரத்துக்குள்ள தேடி வைக்கலாம், அவ்வளவுதான். சாயங்காலம் கேட்கிறாரு, பிள்ளைங்க எப்பா ஃபுல்லா தேடி பார்த்தா எங்குமே கிடைக்கல. போட்டு அட்டின்னு வெளுத்து வாங்கிட்டாரு. பிள்ளைங்களா இதுங்க பேய்ங்க அப்படின்ட்டு. அடுத்து வேலைக்கிழமைல இருந்து குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கல. ஒரே சண்டை. மூஞ்ச திருப்பி வச்சுட்டு குடும்பமே ஒரு மாதிரி நரகம் மாதிரி இது. இவருக்கு மனசு அடிச்சுது. எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கின செக்கு எங்க போச்சுன்னு தெரியலையே, எங்க போய் நான் தேடுவேன். மறுபடியும் ஆபீஸ்ல கேட்டா கொடுக்க மாட்டான்ல. 3 நாளா அவருக்கு ரொம்ப வேதனை, வருத்தம். சரியா சாப்பிடல, தூங்கல, அதே மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு, சரி வீட்டுலதான் நிம்மதி இல்லை, சர்ச்சைக்கு போனா வச்சு நிம்மதி கிடைக்கும். பைபிள் எடுத்துன்னு சர்ச்சுக்கு வர்றாரு. அன்னைக்கு ஒரு பிரசங்கியார் மத்தேயுல இருந்து பிரசங்கம் பண்றார். சரி மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல பிரசங்கத்தை தொடங்குறாரு. சரி மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை திருப்பலான்னு திருப்புனா, இவர் ஒரு வாரமா காணன் தேடி இந்த செக்க மத்தேயு வச்சுன்னு வந்திருக்காரு. புரியல நிறைய பேருக்கு. சரி பரவாயில்ல, புரிஞ்சாலும் சோத்திரம், புரியலனாலும் சோத்திரம். ஏமாலப்படாதீங்க, ஆத்திரம். அப்ப ஒரு வாரமா ஐயா கையில எதை எடுக்கல. டெய்லி பைபிள் படிச்சிருந்தா செக்கு பைபிள்ல தான் இருக்குன்னு என்ன பண்ணி இருந்திருக்கலாம். இந்த பைபிளை நீங்க எடுக்கல அப்படின்னா உங்க காரியம் வாய்க்காதுங்க. இந்த பைபிளை நீங்க எடுக்கலன்னா உங்க குடும்பத்துல சமாதானம் இருக்காதுங்க. இந்த பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா உங்க வாழ்க்கையில வேதனைகள் பெருகுங்க. இந்த பைபிளை யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ, முறையா வாசிக்கிறாங்களோ, ஆண்டோடைய சத்தத்தை கேட்கிறாங்களோ, தங்கள் வாழ்க்கையை அதற்கு அர்ப்பணிக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையில தான் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமை செலுத்துவோமா? கர்த்தர் உங்க காரியத்தை வாய்க்க பண்ணணுமா? பிரியமானவர்களே, இந்த வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. என் வேதத்தை மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அந்நிய காரியமாக கருதினார்கள். பிரியமானவர்களே, ஆண்டோடைய மகத்துவம் உள்ள ஒரு புத்தகம். இதை நீங்க படிக்க 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 ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாருங்க. ஆண்டவர் உங்களோடு இடைப்படுவாருங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்க உங்களுக்கான கதவுகளை தேவன் திறப்பார். காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. 3வது,
கர்த்தர் நம்முடைய காரியத்தை இதுலயே பாத்தீங்கன்னா ஏன் நிறைய நேரம் நமக்கு காரியம் வாய்க்க பண்ணல. அந்த ரெண்டாவதுலயே இன்னொரு வசனம் சொல்ல வந்துட்டு வாசிங்க. என்னாகமம் 14:41 வாசிங்களேன். என்னாகமம் 14:41. மோசே அவர்களை நோக்கி நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளையை மீறுகிறது என்ன? அது உங்களுக்கு வாய்க்காது. நிறைய நேரம் ஏன் நம்ம காரியம் வாய்க்க மாட்டேது? சில நேரம் பாருங்களேன், காரியம் அப்படியே வாய்க்கிற மாதிரி, கை கூடி வருகிற மாதிரி, நாளைக்கு முடிஞ்சிடுற மாதிரி இருக்கும். கடைசி நேரத்துல வாய்க்காம போயிடும். நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளை மீறுகிறது என்ன? அதனால உங்களுக்கு காரியம் என்ன பண்ணல? ஆமா, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மீறி ஒரு காரியத்தை செய்யும் போது அது நமக்கு ஒரு நாள் ஆசீர்வாதமா இருக்காதுங்க. அது ஒரு நாள் நமக்கு வாய்க்காதுங்க. கர்த்தருடைய கட்டளையை நம்ம மீறும் பொழுது காரியங்கள் பல நேரங்கள்ல நமக்கு வாய்க்காமல் போகிறது. அதனால ஆண்டவர் பேசும் போது அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும். ஜப்பான் தேசத்துல ஒரு பொண்ணு இருந்தா, மச்சிகோ. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து வளர்ந்தா. நல்ல சண்டே ஸ்கூல் விபிஎஸ் எல்லாம் போவா. வாலிப வயது வரும்போது ஒரு ஈர்ப்பு வரும் தெரியுங்களா? அந்த பெண்ணுக்கு ஒரு ஈர்ப்பு வந்து கடவுளை அறியாத ஒருத்தனை நேசிச்சு, அம்மா அப்பா எவ்வளோ சொல்லி போராடி பார்த்தோம், கட்டினான்னு அவனை தான் கட்டுவேன், ஒத்த காலில் நின்று அவன் கூட ஓடி போயிட்டான். அம்மா அப்பாவுக்கு பெரிய துக்கம், தலையில பெரிய இடிய இறக்கிட்டு போயிட்டான். பெரிய அவமானம் சமுதாயத்துல அவங்களுக்கு. அவன் கர்த்தரை அறியாதவன். கல்யாணம் ஆகி அடுத்தடுத்து 3 பொம்பளை பிள்ளைங்க பிறந்துச்சு. அவன் ஒரு வியாதிப்பட்டு செத்து போயிட்டான். இப்ப புருஷன் வீட்டுல பாக்குறாங்க, ஆம்பளை பிள்ளைனாலும் பரவாயில்ல, 3 பொட்டை பிள்ளையா இருக்கு, நாளைக்கு எல்லா செலவும் நம்ம மேலதான் வந்து விழும் அப்படின்ட்டு ஈவு இறக்கம் இல்லாம 3 கை குழந்தைகளோட அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. ரோட்ல வந்து நிர்கதியா நிக்கிறா, போக்கிடம் இல்ல, எங்க போறதுன்னு தெரியல. இந்த ஜப்பான்ல இருந்து ஹீரோஷிமாக்கு டெய்லியும் ஒரு ட்ரெயின் போங்க, அந்த ட்ரெயின்ல ஏறிட்டான். டிக்கெட்டு கூட காசு இல்லாத நிலைமை. அந்த ட்ரெயின் ஒரு பாலத்து மேல போகும்போது கீழே ஒரு ஆறு போகும். அந்த பாலத்து மேல போகும்போது 3 குழந்தைங்களை ஆத்துல வீசிட்டு இவளும் குதிச்சு சூசைட் பண்ணி செத்து போலான்னு தான் போறான். பாருங்க, தன்னுடைய வீட்டுக்கும் போக முடியல. அம்மா அப்பாவுக்கு பெரிய அவமானத்தை உண்டாக்கிட்டோம், இங்கே இருக்க முடியல, இனி நமக்கு வாழ வேற இடம் கிடையாது, சாவுதான் நமக்கு ஒரே ஒரு முடிவுன்ட்டு அந்த முடிவுக்குள்ள அவ போயிட்டான். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஆண்டோடைய சத்தம் அவ காதுக்கு வருது. ஆண்டவர் சொல்றார், என் மகளே மச்சிக்கோ, நீ மரித்து போக வேண்டாம், நான் உன்னையும் உன் பிள்ளைகளையும் வாழ வைப்பேன். ஏற்கனவே நீ என் சத்தத்துக்கு செவி கொடாம இஷ்டமா போனதுனாலதான் உன் வாழ்க்கையில இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து நிக்கிற. ஆனா இப்போ என் வார்த்தைக்கு நீ செவி கொடு. ஆண்டவர் பேசினோடனே பிசாசு இந்த காதுல பேசுறான், நீ செத்து போ, இந்த உலகம் உன்னை வாழ விடாது, உன் பிள்ளைகளை நாசம் பண்ணிடும், இனி உனக்கு இந்த உலகத்துல யாரும் கிடையாது, நீ செத்து போ செத்து போ செத்து போன்னு பிசாசு ஒரு காதுல பேசுறான். ஆண்டவர் இன்னொரு காதுல பேசுறாரு. இப்ப ட்ரெயின் பாலத்து மேல ஏறுது. இப்ப குதிக்கிறதா, ட்ரெயின்ல இருக்குதா, வாழுதா, சாவுதா? பிசாசு ஒரு பக்கம் சொல்றான், ஆண்டவர் ஒரு பக்கம் சொல்றான். யாருடைய வார்த்தைக்கு இப்ப செவி கொடுப்பது? அவளுக்குள்ள குழப்பம், போராட்டம். ஆனா முடிவா யோசிச்சா, ஏற்கனவே ஆண்டோடைய சத்தத்தை நம்ம செவி கொடாதனாலதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கு. இப்போவாது ஆண்டவருக்கு நம்ம செவி கொடுப்போன்ட்டே ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவள் ஒப்பு கொடுத்தாள். தன்னை ஹீரோஷிமால போய் இறங்கினா. அங்க யாருமே தெரியாது. எதிர்த்தாப்பல ஒரு ஹாஸ்பிட்டல். அங்க போய் தான் நிலைமையெல்லாம் சொல்றான். அவங்க பரிதாபப்பட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு கேன்டீன் இருக்கு. அந்த கேன்டீன்ல ஒரு வேலை, என்ன வேலைன்னா, எல்லாம் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த எச்ச பிளேட் எல்லாம் எடுத்து அதை கழுவி தொடச்சி அடக்கி வைக்கிற வேலை. அந்த கேன்டீன்ல ஒரு ஸ்டோர் ரூம் வந்துச்சு, அரிசி பருப்பு மாவு இதெல்லாம் வைக்கிறதுக்கு. அங்க பாத்தீங்கன்னா தங்கிக்க இடம் கொடுத்தாங்க. அங்க கருப்பாம்பூச்சி இருக்கும், பள்ளி இருக்கும், பூரா இருக்கும், தேல் இருக்கும், எறும்பு இருக்கும், எலி இருக்கும். அதோடு கூட சேர்ந்து அவ்வளவு வாழ ஆரம்பிச்சான். ஒழுங்கா சபைக்கு போக ஆரம்பிச்சான், வேதத்தை படிக்க ஆரம்பிச்சான், தன் பிள்ளைகளை கர்த்தருடைய வார்த்தையின்படி வளர்க்க ஆரம்பிச்சான், தன் வேலையை உண்மையா செய்ய ஆரம்பிச்சான். கர்த்தர் படிப்படியா அவளை ஆசீர்வதித்து அந்த கேன்டீன்கே கொஞ்ச காலத்துல மேனேஜரா கர்த்தர் மாத்திட்டார். பிள்ளைகளை நல்ல கல்லூரியில சேர்க்கிறா, ஸ்கூல்ல சேர்க்கிறா. பிள்ளைங்க எல்லாம் படிச்சு நல்ல கல்லூரி எல்லாம் முடிச்சு நல்ல அந்த ஊர்ல இடம் வாங்கி வீடெல்லாம் கட்டி நல்ல சமுதாயத்துல ஒரு மதிப்போடு கூட இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் மகளை மச்சிக்கோ, இந்த ஹீரோஷிமா விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தூரத்தில் உள்ள மலை தேசத்தை போய் அங்கே உள்ள மலைவாழ் மக்களுக்கு என் ஊழியத்தை நீ செய்யணும்.
உன் பிள்ளைகளே இங்க இருந்து அழைத்து கொண்டு போ. இவன் நினைக்கிற, ஆண்டவரே நான் ரிட்டையர்ட் ஆக இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கு, ரிட்டையர்ட் ஆயிட்டேன்னா என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் நான் உங்க ஊழியத்துக்கு வரலான்னு யோசிக்கிறான். நான் இப்படி யோசிச்சா இந்த வாழ்க்கையை ஆண்டவர் போட்ட பிச்சை. அவர் மட்டும் நீங்க நம்மளை காப்பாத்தலைன்னா நீ ஏது பிள்ளைங்க, ஏது இந்த வசதி வாய்ப்பு வேலை சம்பளம்லாம்? ஆண்டவர் பிச்சையா போட்ட வாழ்க்கை இது. அதனால ஆண்டவருக்கு ஊழியர் செய்ய தன்னை ஒப்பு கொடுத்து வேலையில போய் ரிசைனேஷன் பண்றா. அவங்க ஏத்துக்கல. ஏமா உன்னைய மாதிரி உண்மையான ஆள் கிடைக்காது, 2 மடங்கு சம்பளம் தரோம், இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கு, நீ ரிட்டையர்ட் ஆக கொஞ்ச காலம் வேலை செய்யுமா, உன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் முடிச்சுட்டு. அந்த அம்மா சொல்றாங்க, இல்லையா இதுவரைக்கும் நடத்தின ஆண்டவர் இனிமேல எங்க குடும்பத்தை நடத்துவாரு, நான் ஆண்டவருக்காக ஊழியர் செய்ய போறேன், என்னை நீங்க ரிலீவ் பண்ணி அனுப்பிடுங்க. பாருங்க, அந்த வேலையை விட்டுட்டு போறா. அங்க வாங்கின வீடு இடம் எல்லாத்தையும் வித்துட்டு 3 பிள்ளைகளை அழைத்து கொண்டு, வாலிபமான 3 பிள்ளைகளை அழைத்து கொண்டு மலைவாழ் மக்கள் மத்தியில ரொம்ப தூரத்துல இருக்குது ஹீரோஷிமால, அங்க போய் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சான். இவ போய் 1 மாசம் கழிச்சு ஹீரோஷிமால ஒரு சம்பவம் நடக்குது. 1947 ஆகஸ்ட் 6 காலைல 8:20 ஹீரோஷிமா மேல அமெரிக்கா அணுகுண்டு போட்டது. ஹீரோஷிமாவே அழிந்து போச்சு. கர்த்தர் இவளையும் இவள் குடும்பத்தையும் காப்பாற்றினார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அன்னைக்கு செவி கொடுத்த பிரியமானவர்களே, கர்த்தர் அவள் காரியத்தை வாய்க்க பண்ணினார். பின்னாட்கள் அந்த 3 பிள்ளைகள் தரிசனம் பெற்று, ஒரு பிள்ளை கனடால மிஷினரியா போச்சு, ஒரு பிள்ளை ஜமைக்காவுக்கு மிஷினரியா போச்சு, ஒரு பிள்ளை நம்முடைய இந்திய தேசத்துக்கு மிஷினரியா வந்தது. கர்த்தர் அவர்களை வாழ மட்டும் வைக்கல, அநேக தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் அந்த குடும்பத்தை மாற்றினார். உங்கள் குடும்பம் ஆண்டவருடைய சத்தத்துக்கு என்றைக்கு ஒப்பு கொடுக்கிறீர்களோ அன்றைக்கு உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார், உங்கள் காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணுவார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கட்டளை மீறுகிறபடினாலதான் நிறைய நேரம் காரியம் வாய்க்கல. நம்முடைய அனுதின வாழ்க்கை ஆண்டவர் பேச சின்ன சின்ன காரியங்களுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்துட்டா போதங்க, நமக்கான புதிய வழிகளை கர்த்தர் திறப்பார், புதிய வாசல்களை கர்த்தர் திறப்பார், புதிய உயர்வுகளை கர்த்தர் உண்டாக்கி தருவார். நமக்காக சில வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பால்களை முறித்து, அந்தரங்கத்தில் உள்ள பொக்கிஷங்களை கர்த்தர் கொள்ளை பொருளாய் கர்த்தர் நம்முடைய மடிகளை கொண்டு வந்து போடுவார். அல்லேலூயா. 3வது கர்த்தர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணா, ஆதியாகமம் 39:3 வருஷங்க. ஆதியாகமம் 39:3. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும், கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான அவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். பாருங்க, இந்த போத்திபாரு ஒரு நாள் இந்த யோசேப்ப சந்தையில அடிமையா வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வரான். வீட்டுல வேலைகள்லாம் செய்யறதுக்கு, அடிமை வேலை செய்யறதுக்கு. அடிமைக்கு சம்பளம் கிடையாது. ஆனா இவனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் உத்து பாக்குறான். பார்க்கும்போது ஒரு காரியத்தை அறிந்து கொண்டான். அந்த போத்திபார், கடவுள் இவன் கூட இருக்கிறார்ப்பா. இவன் எதெல்லாம் செய்யறானோ அதெல்லாம் வாய்க்குது. அதனால அவன் என்ன பண்ணான், தன் வீட்டையே அவன் கண்ட்ரோல்ல கொடுத்துட்டான். என் வீட்டை ஃபுல்லா நீ பாத்துக்கப்பா. அடிமையா வந்தவன் இப்ப அந்த வீட்டை ஆளுகிறவனா, சூப்பர்வைசிங் பண்ணிக்கிறவனா இருக்கிறான். காரணம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் அவன் கூட இருக்கிறத எஜமான் பார்த்தாங்க. அவன் எதை செய்தானோ அது வாய்க்குதான். 2ஆம் வசனம் வாசிங்க. அதுல 2ஆம் வசனம், கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். பாருங்க, அவன் செய்யற காரியம் எல்லாம் சித்திக்குது, நிலைவரப்படுது, வாய்க்குது. காரணம் என்ன? கர்த்தர் யாரு கூட இருந்தாரு? இவன் மேல ஒரு வீண் பழிய போட்டு சிறைச்சாலையில தள்ளிட்டாங்க. ஆனா அங்கேயும் என்ன நடக்குது பாருங்க. 23ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. பாருங்க, இவனை தூக்கி ஜெயில போட்டாங்க. பயங்கரமான ஒரு பழி இவன் மேல போட்டு கட்டம் கட்டி உள்ள அனுப்பிட்டாங்க. ஆனா அந்த ஜெயில் சூப்பரண்ட் இவன் வாழ்க்கைய பாக்குறான். பார்த்தா இவன் என்னமோ அந்த மாதிரி தப்பு செஞ்ச ஆள் மாதிரி தெரியலையே. இவனை யாரோ நல்லா கோத்து விட்டு இருக்காங்க.
இவன் கூட கடவுள் இருக்கிறாரு, அவன் எதை செய்யறானோ எல்லாமே வாய்க்குத. கடவுள் இல்லாம இப்படி ஒரு காரியம் நடக்காது. அவன் பார்த்தான், இவன் ஒரு வெகுளி அப்ராணி, இவன் மேல வீண் பழிதான் போட்டு இருக்காங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். அவன் இவனை கூப்பிட்டு, இந்த ஜெயிலுக்கே நான் சூப்பரண்டா இருக்கலாம், ஆனா இந்த ஜெயில உன் கண்ட்ரோல் தான்பா, ஏன்னா உன் கூட கடவுள் இருக்கிறார், நீ செய்தெல்லாம் வாய்க்க பண்றாரு, அதனால நான் பேருக்கு தான் சூப்பரன்ட்டு, ஆனா இந்த ஜெயில நீ பாத்துக்கப்பான்றான். ஜெயில இருந்தாலும் கூட பாருங்க, கர்த்தர் அவன் கூட இருந்ததுனால அவன் காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு. அப்ப கர்த்தர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணோம்னா, மூணாவது கர்த்தர் நம்ம கூட இருக்கணுங்க. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்க காரியத்தை வாய்க்க பண்ணா கர்த்தர் உங்க கூட இருக்கணும். கர்த்தர் நம்ம கூட இருந்தா தாங்க காரியம் வாய்க்கணும். கர்த்தர் நம்ம கூட இருந்தா ரெண்டு நன்மை. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார்ல, சகோதரர்கள் கொல்லணும்னு பார்த்தாங்க, அது வாய்க்காதபடி கர்த்தர் செய்தார். ஆனா யோசேப்பு எதெல்லாம் செய்யறானோ அதெல்லாம் வாய்க்குதான். கர்த்தர் கூட இருந்தா ரெண்டு நன்மை. நீங்க செய்து வாய்க்கும், உங்கள் எதிரிகள் உங்களுக்கு விரோதமாய் செய்வது வாய்க்காது. அல்லேலூயா. அதுதான் ஏசாயா 54:17 வாசிக்கிறோம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. எரேமியா 20:11 சொல்றார், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார், என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் என்னை மேற்கொள்ள பார்க்கிறார்கள், ஆனாலும் இடறுவார்கள், அவர்கள் காரியம் வாய்க்காது, கர்த்தர் அவர்கள் வெட்கத்தையும் லட்சையும் உடுத்துவார். நிறைய பேர் நம்மளை துன்பப்படுத்தி மேற்கொள்ளணும்னு நினைப்பாங்க, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவங்க எல்லாம் இடறுவாங்களாம், அவங்க காரியம் வாய்க்காமல் போகுமா. ஏன் எரேமியா சொல்ல தெரியுங்களா? அவருக்கு நல்லா தெரியும், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார், அதனால அவர்கள் காரியம் வாய்க்காது. ஆண்டவன் நம்ம கூட இருந்தா நம்முடைய காரியம் வாய்க்கும். நம்முடைய எதிரிகளுடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்காமல் போக பண்ணுவார். நீதிமொழிகள் 20:24 சொல்லுகிறது, கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும். நீதிமொழிகள் 16:33 சொல்லுகிறது, சீட்டு மடியிலே போடப்படும் காரியத்தையோ கர்த்தரால் வரும். பிரியமானவர்களே, கர்த்தரால தான் நமக்கு வரும் காரியம். கர்த்தரால தான் நமக்கு காரியம் கைக்கூடி வரும், சித்திக்கும், நிலைவரப்படும். கர்த்தர் நினைச்சாதாங்க. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், யாக்கோபோடு கூட கர்த்தர் இருந்தார். ஆதியாகமம் 28:15 சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை காத்து இந்த தேசத்தை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை என்ன பண்ண மாட்டேன். எப்போ சொல்றாரு தெரியுங்களா? மாமா வீட்டுக்கு போகும்போது. ஏன்னா இவன் மாமா பத்தி அவருக்கு நல்லாவே தெரியும், அந்த ஊரை பத்தியும் நல்லாவே தெரியும். இவன் ஒரு வெகுளி, ஏசாவாச்சும் வெளியே போய் வேட்டையாடி இருக்கிறான், 4 காரியம் தெரியும், உலகம் வெளி உலகம் தெரியும். இவன் அம்மா முந்தானி பிடிச்சுன்னு கிச்சன்லயே அடுப்பங்கரையிலேயே வேலை பார்த்துருந்தவன், இவனுக்கு வெளி உலகமே தெரியாது. இவன் ஒரு அப்ராணி வெகுளிங்க. கொஞ்சம் இவனுக்குள்ள கொஞ்சம் ஏமாத்துற காரியங்கள் கொஞ்சம் இருக்கு, ஆனாலும் இவன் ஒரு இன்னசென்ட் தான். அவன் அம்மா மட்டும் ஃபோர்ஸ் பண்ணலன்னா அவன் அந்த காரியத்தை செஞ்சிருக்க மாட்டான். ஆனா பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன்பா, உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை. ஏன் ஆண்டவர் கூட இருப்பேன்னு சொன்னார்னா, தெரியும் யாக்கோபு தெரிந்து கொள்ளப்பட்டவன், தாயின் கர்ப்பத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவன். உன்னை அங்க ஏமாத்துறதுக்கு ஒருத்தன் ரெடியா இருக்கிறான், நீ போய் அங்க மாட்டினா நல்லா மிளகா அரிப்பான் உன்னை, அதனால நான் உன் கூட இருப்பேன், நான் உன் கூட இருப்பேன். யாக்கோபோடு கூட கர்த்தர் இருந்து அவன் காரியங்களை அங்க வாய்க்க பண்றார். இவன் ஏற்கனவே 7 டைப்ல அப்பாவை ஏமாத்திட்டு போனவன் தான். பேரை மாத்தி சொல்லி வஸ்திரத்தை போட்டு கர்த்தர் தான் சீக்கிரமா அகப்பட பண்ணினார் சொல்லி 7 விதங்களை ஏமாத்திட்டு போனா, இவன் கேடினா அந்த ஜில்லா கேடி 10 விதங்களை இவனை ஏமாத்துறான். இதுதான் சம்பளம், அதுதான் சம்பளம், மாத்தினே இருக்கிறான். ஆண்டவர் பார்த்தாரோ, நீ இந்த ரூட்ல வர, சரி நானே அந்த ரூட்ல வந்துடுறேன், நீ எதை அவனுக்கு சம்பளமா நியமிக்கிற அதையே குட்டி போட வச்சிடறான். அவன் மாமா பேர் என்னது? லாபான். நான் அடிக்கடி நினைப்பேன், லாபான் அவனுக்கு பேர் வச்சிருந்திருக்கலாம். ஏன்னா யாக்கோபை வச்சு லாபம் அடைஞ்சான் அவன். 2 பொண்ணை கட்டி கொடுத்துட்டு 14 வருஷம் சம்பளம் கொடுக்காம வேலை வாங்கிறான்னா என்ன மாதிரி தில்லாலங்கடி அவன் இருந்துருப்பான் பாருங்க. இந்த காலத்துல மருமகனை இப்படி தாங்கன்னு தாங்குறாங்க இல்லைங்களா? யாக்கோபை பாத்தீங்கன்னா 14 வருஷம் சம்பளமே இல்லாம வேலை வாங்கி இருக்கிறாருங்க.
இதெல்லாம் ஆண்டவர் தெரியும். அந்த ஊர் எப்படி, அவங்க இவங்க மாமா எப்படி, அந்த ஊர் பழக்க வழக்கம் எப்படி, நல்ல கண்ணை காமிச்சு நல்ல கண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரிஞ்சுதான் பயங்கரமான ஒரு ஊருக்கு நீ போறப்பா உடனே பயப்படாத, நான் உன் கூட இருப்பேன், உன்னை காத்து உன்னை. அப்ப கர்த்தர் கூட இருந்ததுனால பாருங்க, லாபானுடைய காரியங்கள் யாக்கோபுக்கு வாய்க்கல. கர்த்தர் அவன் கூட இருந்து காரியத்தை வாய்க்க பண்ணினார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல கோலியாத்தை ஒரு டைலாக் பேசுறார். என்ன டைலாக் பேசுறாருன்னா, நீ வாடா, அவனை உன் தலையை வாங்கி உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் இன்னைக்கு நான் கொடுப்பேன். இதே டைலாக்க 46ல தாவீது பேசுறார். நானும் இன்னைக்கு என்ன பண்ணுவேன், உன் தலையை உன்னை விட்டு வாங்கி இஸ்ரவேல்ல மெய்யாகவே ஒரு தேவன் உண்டு என்பதை நான் என்ன பண்ண ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடு. 2 பேரும் ஒரே டைலாக் தான் பேசுறாங்க. நீ 44ல கோலியாத் பேசின அதே டைலாக் தான் யார் பேசுறா? 46ல தாவீது பேசுறார். ஆனா காரியம் யாருக்கு நம்ம வாய்த்தது? கர்த்தர் யார் கூட இருந்தாரோ அவங்களுக்கு தான் காரியம் வாய்த்தது. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமை சொல்றோமா? கோலியாத்தும் ஒரே டைலாக் தான் பேசுறான், தாவீதும் ஒரே டைலாக் தான் பேசுறான். ஆனா காரியம் இங்க யாருக்கு வாய்த்ததுன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் எவன் கூட இருந்தாரோ அவனுக்கு தான் காரியம் வாய்த்தது. கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தபடினால தாவீதுடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். நம்ம காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணா கர்த்தர் கூட இருக்கணுங்க. எனக்கு அவர் தெரியும், இவர் தெரியும், பெரிய ஆட்களை தெரியும், செல்வாக்கு உள்ள ஆட்களை தெரியும், பணம் பலம் உள்ள ஆட்களை தெரியும், அரசியல்வாதி தெரியும், எல்லாம் நல்லதுதான். எல்லாருடைய தெய்வம் தெரிஞ்சா நல்லதுதான். எல்லாருடைய மனுஷ தெய்வம் நமக்கு தேவைதான் இந்த உலகத்துல. ஆனா இவங்க எல்லாம் இருந்தும் கர்த்தர் உங்க கூட இல்லைன்னா காரியம் வாய்க்காது. ஆனா இவங்க யாருமே உங்க கூட இல்ல, கர்த்தர் மட்டும் உங்க கூட இருப்பார்னா உங்கள் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். பிரியமானவர்களே, அதனால கர்த்தர் நம்ம கூட இருக்கணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். 4வது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 37:5 வாசிங்க. சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த அவரே என்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். எந்த வார்த்தை? அவரே. அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவாரு, இவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவாரு. இங்க போனா என் காரியம் முடிஞ்சிடும், அவர் வந்தா என் காரியம் முடிஞ்சிடும், அந்த மாதிரி நம்பிக்கை இல்லை. மேல நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். மனுஷனை நம்பினாலுமே சாபம் தாங்க வரும், ஆனா கர்த்தரை நம்பினாதான் ஆசீர்வாதம் வரும். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமை செலுத்துவோமா? இக்கட்டில் மனுஷனுடைய உதவி விருதா. ஆனா அவங்க இக்கட்டு காலத்துல நீங்க கர்த்தரை நம்புவீர்கள் ஆனால் அவர் சொல்றார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கர்த்தரை நம்பணுங்க. ஆண்டவரை நம்பும் போது நம்முடைய நம்பிக்கையை அவர் கனம் பண்ணுவார். சாத்ரா மேஷாக் ஆபேத்நேகோ கர்த்தரை நம்பினாங்க. நாங்க வணங்க மாட்டோம், நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களுக்கு தப்பிக்க வல்லவரா இருப்பார். ஒருவேளை தப்பிக்காமல் போனாலும் நான் வணங்க மாட்டோம், ஏன்னா நாங்க எங்க விசுவாசத்துல நிப்போம் நின்னாங்க. விசுவாசமா ஆண்டவர் நின்னாங்க. அவர் தப்பிவித்தா சாட்சி, தப்பிக்கலனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை, தப்பிக்கலன்னா நாங்க ரத்த சாட்சி. ஆக மொத்தத்துல நாங்க வாழ்ந்தாலும் செத்தாலும் கடைசி வரைக்கும் கர்த்தருக்காக சாட்சியா இருப்போம் ஒரு வைராக்கியம் பாராட்டினாங்க இல்லைங்களா? அந்த விசுவாசத்தை தேவன் கனம் பண்ணினார். தூக்கி போடுற வரைக்கும் வரலங்க ஆண்டவரே. தூக்கி போட்டதுக்கு அப்புறம் 4வது நபராய் வந்து ஒரு சேதமும் இல்லாமல், வஸ்திரத்துல முடியல அந்த தீயினுடைய வாசனை இல்லாமல், கர்த்தர் ஒரு சேதமும் இல்லாமல் வெளியே கொண்டு வந்தார். தானியேல் கர்த்தரை நம்பணும். பத்திரத்துல கையெழுத்து வச்சாச்சு, ராஜாவை தவிர ஒரு மாசம் யாரையும் வணங்கப்படக்கூடாது, யாரும் அவங்க இஷ்ட தெய்வத்தை எல்லாம் கும்பிடக்கூடாது. ஆனாலும் பாருங்க, நீங்க என்ன வேணா பண்ணுங்கடா, நான் ஜெபம் பண்ணுவேன்ட்டு மறைஞ்சலாம் இல்ல, கதவெல்லாம் திறந்து வச்சு அவன் என்ன பண்றான்? பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணா. தூக்கி சிங்க கபில போட்டாங்க. கர்த்தர் விட்டாரா?
போட்டவெல்லாம் போய் ரொம்ப சந்தோஷமா பார்ட்டி வச்சு விருந்து வச்சு அது 123 பேரும் நம்முடைய எதிரி சத்துரு தொலைஞ்சான், விடிஞ்சாம இல்ல. ராஜா ஐயோ இவங்க சூழ்ச்சி தெரியாம நம்ம வர கையெழுத்து போட்டோமே, தானியேலுடைய நிலைமை என்ன? ராத்திரி எல்லாம் ஒரு தூக்கம் வரல, காலையில வந்து துயர சத்தமா, தானியேலை நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் தப்பிக்க வல்லவராய் இருந்தாரா. உள்ள இருந்து ஒரு சத்தம் வருது, ஆமா ராஜா கர்த்தர் என்ன தப்பித்தாரு, ஒரு தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டினாரு, நான் நீதிகேடு செய்யல, எந்த குற்றமும் செய்யல. ராஜாவே அவனை குறித்து என்ன சாட்சி சொல்றாருன்னா, தானியேல் 6:23 தானியேல் தேவன் பேரில விசுவாசம் வைத்தபடியினால அவனில் ஒரு சேதமும் இல்லைன்னாரு. ராஜா தெரியுதுங்க தானியேல் கர்த்தரை விசுவாசிக்கிறவன்ட்டு. தானியேலுடைய விசுவாசத்தை கனம் பண்ணினார். யோபுடைய விசுவாசம், யோபு 13:15 அவர் சொல்றார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நான் எப்படி இருப்பேன்? நம்பிக்கையா இருப்பேன். அதுக்காக ஆண்டவர் கொன்னா போட்டாரு. ஆண்டவர் கொன்னு போடலங்க. எவ்வளவு பிரச்சனை, உபத்திரம், கஷ்டம், நண்பர்கள் வந்து குத்துறாங்க, நீ ஏதோ தப்பு செஞ்சிட்ட, உன் முன்னோர்கள் ஏதோ தப்பு செஞ்சிட்டாங்க, அவன் மேல நிறைய வீண் பழிகளை சுமத்துறாங்க. மனைவியை என்னையா உத்தமத்துல வாழ்ந்து என்னையா கண்ட, தேவனை தூசித்து ஜீவனை விடையா. ஆனா அவர் சொல்றாரு, அவர் என்ன கொன்னே போட்டாலும் பரவாயில்ல, கடைசி வரைக்கும் நான் நம்புவேன்னு சொன்னாரு. இழந்த எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் திருப்பி கொள்ள கர்த்தர் யோபுவை கனம் பண்ணினார். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கனம் பண்ணினார். ஆதியாகமம் 24:40 இளையரசர் கேட்கிறான், எஜமா நீங்க அனுப்புறீங்க, நான் போறேன், ஆனா பொண்ணு வர சம்மதிக்கலன்னா நான் என்ன பண்ணுது? அவன் சொல்றான், நான் வழிபடும் தேவன் உனக்கு முன்பாய் ஒரு தூதனை அனுப்பி உனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நான் வழிபடும் தெய்வம் உனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார், நீ போப்பா, நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, நான் வழிபடும் தெய்வம் உனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை தேவன் கனம் பண்ணினாருங்க. அத பொண்ணு வீட்டுல இருக்கிறவங்க கூட சொல்றாங்க, 10 நாளாச்சும் பொண்ணு எங்க கூட இருக்கணும், பொண்ணை கூப்பிட்டு கேட்டா நான் இன்னைக்கே ரெடி போறேன்றான். கர்த்தர் காரியத்தை, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை தேவன் என்ன பண்ணாரு? கனம் பண்ணினார். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிற மனுஷனே பாக்கியவான். சங்கீதம் 62:5 சொல்லுகிறது, நான் நம்புகிறது அவராலே வரும். நீங்க நினைக்கிறீங்களா நீங்க நம்புற காரியம் அவரால வரும், இவரால வரும்? நீங்க அப்படி நம்பிக்கை வைக்கிற வரைக்கும் அது வராது. ஆனா என்னைக்கு நான் நம்புகிற காரியம் கர்த்தரால வரும்னு ஆண்டவர் மேல முழு நம்பிக்கையை நீங்க வைக்கிறீங்களோ, நீங்க நம்புகிற காரியம் கர்த்தரால் வரும். அதே சங்கீதம் 62:8 சொல்றாரு, ஜனங்களே எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை நீங்க நம்புனீங்கன்னா உங்களை கைவிடவே மாட்டாருங்க. சென்னையில ஓய் வர்கீஸ்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் ஒரு கேரளா தேசத்தை சேர்ந்தவர். கேரளால பிறந்து வளர்ந்து படிச்சு ஒரு உத்தியோகத்துக்காக அவரும் அவர் மனைவி சென்னைக்கு வராங்க. நல்ல வேலையில இருக்கிறாங்க. அங்க வந்து ஊழிய அழைப்பு பெற்றுக்கொண்ட போது அவங்க NLAG சர்ச்சில் ஊழியத்துல போய் ஜாயின் பண்றாங்க. அங்க நல்லா பாட்டெல்லாம் படிப்பாரு, ஆராதனைலாம் நடத்துவாரு, நல்ல கர்த்தர் வல்லமையா பயன்படுத்தினாரு. பாஸ்டர் அவருக்கு ஒரு ஏரியா கொடுத்தாரு, அடையாறுன்ற பகுதி, ரொம்ப ஸ்லம் ஏரியா. அந்த ஏரியால, அந்த கூவம் பக்கத்துல இருக்கிற அந்த ஏரியால நீங்க போய் ஊழியம் செய்யுங்க, அங்க ஒரு கிளை சபை நமக்கு ஆரம்பிக்கலாம். அங்க போய் ஊழியம் செஞ்சார். இவர் வேற மலையாளியா, ஒருத்தங்க கூட மதிக்க மாட்டார். எங்களுக்கு வேற வேலையே இல்லையா, எப்ப பார்த்தாலும் ஏசு ஏசுன்னு வந்து ஏரியா, போடா போய் கேரளால போய் இயேசுவை பத்தி சொல்றான் அப்படின்ட்டு ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகள்லாம் பேசினாங்க. அவர் நல்ல வேலையில இருந்தாரு, நல்ல ஒரு பெரிய சபையில இருந்தாரு. எல்லாத்தையும் ஆண்டவருக்காக விட்டுட்டு வந்தா சாதாரண ஒரு மனுஷன் கூட நம்மள மதிக்க மாட்டானே, இவனுக்கு ஒரு படிப்பறிவும் கிடையாது, ஒரு வசதியும் கிடையாது, இவனும் கூவம் பக்கத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறான் கொசு கடியில, இவன் கூட நம்மள மதிக்க மாட்டானே அப்படின்ட்டு ரொம்ப மனசு உடைஞ்சு போய் ரொம்ப வேதனைப்பட்டாராம். ஆனாலும் ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை விடக்கூடாதுன்ட்டு ரொம்ப கண்ணீரோடு பிரயாசத்தோட முழங்கால தன்னுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சார். 2 வருஷத்துல அந்த பகுதியில 350 ஆத்துமாக்களை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். வர காணிக்கையில தலைமை சபைக்கு தசம்பாகம் போக இவரு கைக்கு பாத்தீங்கன்னா 35,000 ரூபாய் காணிக்கை நிக்குது. சில நல்ல பாஸ்டர்லாம் இருந்தாங்க அந்த NLA சர்ச்சில். அவங்க போயிட்டு பாஸ்டர் காதை கடிச்சாங்க, பாஸ்டர் அதனால இப்படியே விட்டீங்கன்னா நம்மலாம் நாளைக்கு அவனுக்கு பியூன் வேலை செய்யணும், 2 வருஷத்துல 350 ஆத்மாவை சம்பாதிச்சுட்டான், கொஞ்சம் பார்த்து ஜாகிரதையா இருங்க, ரொம்ப வளர விட்டீங்கன்னா நம்மலாம் நாளைக்கு அவன் கீழே போற மாதிரி ஆயிடும். பாஸ்டருக்கு அவரை பிடிக்கும், ஆனாலும் இவங்க போட்டு அவரை ரொம்ப நெருக்கவோ பாஸ்டர் அவரை கூப்பிட்டாரு, வர்கீஸ் நீங்க காஞ்சிபுரம் போங்க,
அங்க இது முன்னாடி 9 பேரை ஊழியத்துக்கு அனுப்புனாங்க. எல்லாம் விளங்காதவன், ஒருத்தன் கூட நின்று அங்க ஊழியம் செய்யல, தாக்கு பிடிக்க முடியல, எல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்க. அந்த இடத்துல போய் ஊழியம் செய்து சரியான ஆளு நீங்க தான். அவ்வளவு கடினமான இடத்துல 2 வருஷத்துல இவ்வளவு ஆத்மா ஆதாயம் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் அந்த ஃபீல்டு செட் ஆகும். நீங்க போய் ஊழியம் செய்யுங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு முழங்கால், எவ்வளவு தியாகம், எவ்வளவு அர்ப்பணிப்போட ஊழியம் செஞ்சா இப்ப ஒண்ணுமே இல்லாத ஒரு ட்ரை பிளேஸுக்கு மறுபடியும் இவரை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ரொம்ப கஷ்டத்தோடு தான் மனைவி 2 பிள்ளைகள் அழைத்து கொண்டு போறார். 2 சின்ன சின்ன பிள்ளைங்க. நான் சொல்லுது 35 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நாங்க காஞ்சிபுரம் ஊழியத்துக்கு போறோம், நானும் என் மனைவி அடிக்கடி. விக்கிரங்கள் நிறைந்த ஒரு இடம். விசுவாசி கூட வீடு தர மாட்டாங்க. ஊழியக்காரனா பேச்சே கிடையாது. முதல்ல எடுத்து காலி பண்ணு. பொது குழால கூட தண்ணி பிடிக்க முடியாது. அந்த மாதிரி இடத்துல வீடு வாடகைக்கு கிடைக்கல, ஊழியம் செய்ய முடியல, படுக்கை இடம் இல்லாம மரத்தடியில பாருங்க. ஒரு மனைவி வச்சுட்டு மரத்தடியில படுக்குது எவ்வளவு கஷ்டம். 2 கை குழந்தைங்களை வச்சுட்டு, குழந்தைங்களுக்கு பால் வாங்க காசு இல்ல. அங்க ஹோட்டல்ல கஞ்சி தண்ணி வெடிப்பாங்க. அந்த கஞ்சி தண்ணியை ஃபீடிங் பாட்டில ஊத்தி குழந்தைக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறார். ஒரு மனைவி சொல்றாரு, கத்தர் தானே நம்மளை ஊழியத்துக்கு அழைச்சாரு, கத்தர் கொடுத்தா சாப்பிடும், இல்லைன்னா சாவும். நீங்க ஒரு 50 காசு கொடுத்தா கூட போதும், 2 மேரி பிஸ்கெட் வாங்கி அதை நான் தண்ணியில ஊற வச்சு கரைச்சி என் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறேன். ஆனா நம்ம போயிட்டு எங்கேயும் பிச்சை எடுக்கக்கூடாது. அவர் சொன்னாரு, அந்த தண்ணியை ரோட்ல தானமா ஊத்த போறான், மாட்டுக்கு தானமா கொடுக்க போறான். இல்ல அப்படி நம்ம போய் எங்க பிச்சை எடுக்க கூடாது. கர்த்தர் நம்மளை அழைத்தாருன்னா அவர் நடத்துவாரு.